கடகம் ராசி இந்த 2025 நிறைய விஷயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம். நிறைய முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பிறகு கூட நிறைய ஏமாற்றத்தை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் 2026ஆம் வருடம் எப்படிப்பட்ட வருடமாக அமைய போகுது? அதாவது இந்த 2026ல் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாம் சரியான சாதகமான வாய்ப்பு கொடுக்கும்? பலமாக என்னெல்லாம் அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், பலவீனமான விஷயத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் பாருங்கள், எல்லா வகையிலுமே நன்மைகள் வரவும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களை விட்டு விலகவும், திங்கட்கிழமையில் சிவபெருமான மனம் மாற வழிபட்டுட்டு வாங்க. இந்த ஒரு வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வையும் 2026ஆம் வருடம் கட்டாயம் ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை நீங்கள் பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களுக்கு வந்து சேரும். 2026ஆம் வருடம் சிவபெருமானின் அருளால் நல்லதாக நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்களுடைய சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க இது ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா ஜாதக அடிப்படையில் என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்குது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உயர்வை பெற ஒரு உதவியாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்கோம். வீட்டில் இருந்தே நீங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலம் சொந்த ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடக ராசிக்கு 2025 பட்ட கஷ்டங்கள் தீருமா, 2026 ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வருடம் உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்க போகுது, கல்வியில் என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது, உங்களுடைய தொழில் வணிகம் இது எப்போ வேகம் எடுக்கும், காதல் திருமணம் குறித்த விஷயங்களும், நிதி குடும்பம் வியாபாரம் உங்களுடைய வாழ்க்கை இது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் இந்த வருடம் பாருங்கள். சில முக்கிய கிரகங்களின் பயிற்சியும் நடக்குது. இந்த கிரக பயிற்சியின் அடிப்படையில் இந்த ஆண்டு நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு இப்போது சராசரியை விடவே ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு கிரக அமைப்பு. 2025 பட்ட கஷ்டம் தீருதுன்னு கூட சொல்லலாம். உங்கள் லக்கணம் அல்லது ராசிக்கு எந்த ஒரு எதிர்மறையான கிரக தாக்கமுமே இந்த வருடம் ஏற்பட போகிறது கிடையாது. அதே போல் டிசம்பர் 5க்கு பிறகு ராகு கேதுவின் தாக்கம் தொடங்குது. அப்படி இருந்தாலும் குரு பகவான் 12வது வீட்டில் பயிற்சி செய்கிறாரு. இடையில் சில உடல்நல பிரச்சனைகள் மட்டும் வரும். பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது சின்ன சின்ன உடல் உபாதையாக இருக்கும். காலநிலை மாற்றத்தால் சின்ன சின்ன தொற்று வர செய்யும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு தோல் அல்லது கைகள் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சனைகளை தரலாம். அப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ரொம்ப காலம்லாம் நீடிக்காது. பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. அதே நேரத்தில் ஜூன் 2லேருந்து அக்டோபர் வரைக்கும் குரு உங்கள் முதல் வீட்டில் இருக்கிறாரு. அவரோட நிலைமை உங்களுக்கு பாருங்கள் இந்த வருடத்தில் பெரிதும் உதவியாக அமைய போகுது. 2026 குரு பகவான் சஞ்சாரம் தாங்க உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஏற்றம் காணக்கூடிய யோகம் இந்த வருடம் இந்த குருவின் சஞ்சாரத்தில் வருது. ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் பாருங்களேன், நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். அவ்வளவு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படுத்துவார் குரு பகவான். இந்த ஆண்டோட தொடக்கத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த 2026 உங்களுக்கு தொழில் ரீதியாக எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. ஆனால் உடல்நல பிரச்சனைகள் மட்டும் உங்களை கொஞ்சம் அவ்வப்போது தொந்தரவு செய்யும். அது கொஞ்சம் மருத்துவ செலவு மட்டும் கொடுக்கும். அக்டோபர் 31க்கு பிறகு குரு பகவானின் நிலை வலுவாக இருக்கிறதுனால இந்த பாதிப்பு பெருசாக பிரச்சனையை ஏற்படுத்தாது. சனி பயிற்சியுமே உங்களுக்கு பாருங்கள் இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் சாதகமாக இருக்குது அப்படின்னு முழுசாக சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஆனால் நீங்கள் கவனமாக தான் இந்த சனி பயிற்சியில் செயல்படணும். ஆனால் குரு பயிற்சி ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை தான் கொடுக்குது. ராகு கேதுவின் பயிற்சி உங்களுக்கு செல்வாக்கு காரணமாக, அதாவது டிசம்பர் 5க்கு பிறகு
நீங்கள் கவனமாக செயல்படுத்தினா எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெறலாம். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப ரீதியான விஷயத்தில் கூட கவனமாக நீங்கள் செயல்படணும். ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்குமே, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2லேருந்து செப்டம்பர் வரைக்கும் செவ்வாய் கிரகத்தின் நிலைமை கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. இத்தகைய சூழல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக வாகனத்தை பயன்படுத்தணும். ஆரோக்கியத்துறையில் சராசரியை விடவே கொஞ்சம் சிறப்பான பலன்கள் இருக்குது. அதுவும் 2025 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2026 ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுற வரைக்கும் எல்லாமே நல்லதாக இருக்கும். எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பின்னடைவு தான் வரும். கவனம் இல்லைன்னா ஈஸியாக உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதே போல் கோவப்படுறத நீங்கள் கட்டாயம் குறைச்சே ஆகணுங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. வீணாக யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் செய்யாமல் உங்களோட பணிகளை நீங்களாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3வது விஷயம், உடல் ஆரோக்கியத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான மேம்பாடு வரணும் அப்படின்னா சரியான உணவு பழக்க வழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிங்க. இந்த 3 விஷயத்துலையுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த 2026 நீங்கள் ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி அடிப்படையில் பார்த்தா சராசரியாகவோ இல்லைன்னா சராசரியை விடவோ ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக மாணவர்கள் உங்களுக்கு இந்த 2026 வருடம் அமைய போகுது. இந்த ஆண்டோட தொடக்கத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு உங்களுக்கு 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறது. குருவின் இந்த நிலைமை குறிப்பாக கல்வியில் கொஞ்சம் பின்னேற்றத்தையுமே கொடுக்குது. கவனமாக இல்லைன்னா பல பிரச்சனைகளுமே வரும். இந்த குரு இந்த இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழல் வரும். அதாவது நீங்கள் படிப்பு விஷயத்திற்காக ஹாஸ்டல்லையோ இல்லைன்னா வெளியில் தங்கியோ படிக்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் குருவின் பயிற்சி கல்வியில் மங்களகரமானதாக அமையுது. வீட்டின் அதிபதி உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே போல் விளையாட்டுகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுதுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். போட்டி மனப்பான்மையோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா முன்னேறக்கூடிய அமைப்பு. இந்த வீட்டின் அதிபதியான குரு உச்சத்தில் இருக்கிறாரு. உங்கள் குரு, உங்கள் ஆசிரியர், உங்களோட மூத்தவங்க பாருங்கள், இந்த வருடம் பெரும்பாலும் உங்களுக்கு கல்விக்கு பெரும்பாலான நபர்கள் உதவியாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அக்டோபர் 31 குரு 2வது வீட்டில் பயிற்சி செய்கிறாரு. அத்தகைய சூழல் வரும் பொழுது நீங்கள் உங்களோட கல்வியில் நல்ல பலன்களை கட்டாயம் பெற முடியும். டிசம்பரில் 2வது வீட்டில் பயிற்சி செய்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சிக்கலை சந்திக்கிற மாதிரி இருக்கும். டிசம்பர் வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பெருசாக கவலைப்பட தேவையில்லை. டிசம்பரில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கல்வி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழுக்களாக படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட படிப்பிலிருந்து இந்த சமயத்தில் திசை திரும்பிடுவீங்க. விடாமுயற்சியோடு செயல்படுங்க. நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழலை உருவாக்க முடியும். நன்மைகளை பெற முடியும். அதே போல் இந்த வருடம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு முழுசாக சாதகமாக மாறும். கடக ராசிக்காரங்க வணிக ரீதியாக சராசரியாக நல்ல பலன்களை பெற போகிறீங்க. உங்களோட 7வது வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தடைகளுக்கு பிறகு ஒரு கடின உழைப்பை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா வெற்றியை உண்டாக்கி தருவார். அதிர்ஷ்ட வீட்டில் உங்களுக்கு சஞ்சாரம் இருக்கிறதுனால கடுமையாக முயற்சிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளை பெறுவீங்க. ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜனவரி 20லேருந்து இந்த 2026 பாருங்கள், சனி குரு பகவானின் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெறலாம். அதே போல் தொழில் வாய்ப்புமே நல்லபடியாக சிறப்பாக இருக்குது. உங்கள் கர்ம பாவத்தின் அதிபதி செவ்வாய் இந்த வருடம் உங்களுக்கு கலவையான பலன்களை தராது. 6வது வீட்டின் அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு 2026 ஜூன் 2 வரைக்கும் 12வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த நேரத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு உயர்வை பெறலாம். அதே போல் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். உங்களோட பணிகளை யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க. மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபப்படுறதை குறிச்சிக்கோங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சிவபெருமானின் அருளால் கடகராசி அன்பர்கள் 2025 பட்ட கஷ்டங்கள் நீங்கி 2026 சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு பெற உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிவனின் அருளால் நீங்கள் நினச்ச விஷயம் நல்லபடியாக நடக்கட்டும். நீங்கள் நினச்ச வேண்டுதல் விரைவில் பலிக்கட்டும். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.